வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சின்ன வயசுல நம்ம அப்பாங்க கூட டீ கடைக்கு போறப்ப இந்த தேங்காய் பிஸ்கட்டை கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கிறதுனால அதை அவ்வளோவா எதிர்பார்க்கறதில்ல. ஆனாலும் இப்போ சில பேர் இதை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வயசுலையும் வயசானவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் வந்து ஒரு அழாக்கு நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அரை அழாக்கு சர்க்கரை, அரை அழாக்கு தேங்காய் துருவல், 1/4 அழாக்கு நம்ம வெண்ணெய் இல்லை பட்டர் இல்லை ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதான் உங்கள் ஆப்ஷன் அது. சுகர் வந்து அரை கப் எடுத்துக்கோங்க. நான் 1/4 கப் இது எடுத்திருக்கேன், வெண்ணெய் எடுத்திருக்கேன். அரை கப் சுகர், பவுடர் சுகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா இலகி வரும். அது நல்லா பீட் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இப்படி வந்துடும். உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகி வெண்ணெய் வந்து நம்ம உருக்கி தான் விடணும். இப்ப தேங்காவை சேர்த்துக்கலாம். அரை கப் தேங்காய். நான் கொஞ்சம் மீதி வைக்கிற மேல பிஸ்கட் கொஞ்சம் போடுறதுக்கு. நான் மிக்சியில தான் போட்ட தேங்காவை. இப்ப மைதா மாவு எடுத்துக்கேன், 1 கப் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம கையிலேயே பசஞ்சுப்போம். எல்லாத்தையும் போட்டுப்போம். மாவு நல்லா இந்த அளவுக்கு பசஞ்சுக்கோங்க. பால் உங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி பால் விட்டுக்கோங்க. உங்க மாவோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த அளவுக்கு இருந்தா ஓகே. நான் பால் விடல, எனக்கு கரெக்டா இருக்கு. நான் ஸ்டோன்ல தான் கேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிஸ்கெட்டும் ஸ்டோன்ல தான் பண்ண போறேன். இப்போ இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அது ஹீட் ஆகட்டும். இதுமாரி ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைனாக்கா நீங்கள் அலுமினியத்தில் தட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நல்லா பட்டர் தடவிக்கோங்க. மேலே மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதில் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டு வச்சிருக்கேன். சும்மா மேலே கொஞ்சம் வைக்கலாம், அழகாக இருக்கும்ட்டு. இதனால அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நடுவில் வந்து கொஞ்சம் குண்டாவும் ஓரத்தில் கொஞ்சம் தட்டையாகவும் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பண்றேன். நல்ல கையை ரெண்டு அப்படி குமிச்ச மாதிரி வச்சுட்டு இப்படி அமுத்துறீங்கன்னா நடுவில் குண்டா வரும், ஓரத்துங்களில் தட்டையாக வந்துடும்.
இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிப்போம். ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் அந்த கோகோனட்டும் அந்த டூட்டி ஃப்ரூட்டி மிக்ஸ் பண்ணதை வச்சுருவோம். லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இது அப்படியே நம்ம இதில் வச்சுக்குவோம், கடாயில். ஓகே, நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 10 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்க. இந்த பிளேட்டை வச்சிருவோம். அதில் பார்த்து வைங்க, சூடாக இருக்கும் போது. க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 30 minutes இருந்தால் போதும். இந்த ஹோலுக்கு ஒரு பேப்பர் வச்சுருவோம். தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து ஒரு 35 minutes ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் பிஸ்கெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுருக்கேன். உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பேக் பண்ணுற டைமை மாற்றிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறுனா தான் உங்களுக்கு வந்து உடனே எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறுனதும் நம்ம பார்க்கலாம். டேஸ்டியான தேங்காய் பிஸ்கெட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.